அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 357 358 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் சண்டை அப்படிங்கிறது ஆரம்பித்து போய்கிட்டு இருந்ததா, நம்ம பறவை மட்டும் பார்த்தீங்கன்னா சைடில் ரொமான்ஸ் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஆப்போசிட் பறவை என்ன பாவம் பண்ணிச்சோ. இன்னொரு பக்கத்தில் மற்றவங்களாம் நிற்க கூட முடியாத அளவுக்கு தவிச்சிட்டு இருக்காங்க. நம்ம டிராகன் என்ன சொல்லுது, டேய் பையா ஒழுங்கு மரியாதை உங்கள் அப்பாவை கூப்பிடு, அவர் வந்து தான் நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படிங்குது. ஆனால் நம்ம ஹீரோ எப்படி கூப்பிடுவான் பாருங்க. அவன் என்ன சொல்கிறான், முடியவே முடியாது அப்படிங்கிறான். எங்கள் அப்பா வந்து ஒரு முக்கியமான பேட்டில் இருக்காரு, நான் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எந்த ஒரு வேலையும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். நம்ம டிராகனும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுது. பட் ஆனால் அவன் கேட்குற மாதிரி இல்லை. ஒரு வழியாக நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த எம்பரர் ஆர்டிஃபேக்ட் அப்படிங்கிறத ஆக்டிவேட் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் ஒன்று சேர்ந்து ஆக்டிவேட் பண்ணும்போது இதோடைய பவர் வேற மாதிரி இருக்கும். நம்ம சீனியர் வேற என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பவர் வேற பாரோ பண்ணுறாங்கப்பா. இவங்க 2 பேர் இப்படி இருக்கிறத இவனோட முதல் மனைவி பார்த்தா என்ன நடக்கும்ன்றதான் எனக்கு தெரியல. இவங்க 2 பேருடைய கம்பைன் பவரை வச்சு ஸ்பேஸ் டைம் ரிவர்சல் அப்படிங்கிறத பண்ண முடியுதுங்க. நம்ம டிராகன்லாம் அதிர்ந்து போகுது, என்னடா இப்படி ஒரு பவரா அப்படிங்கிற மாதிரி அதிர்ந்து போகுது. இப்போ அந்த இடத்துல ஸ்பேஸ் அப்படிங்கிறது கிழிஞ்சு இவங்களுக்கு ஒரு ஓப்பனிங் அப்படிங்கிறது உருவாகுது. இவங்க நினச்சிருந்தா அது வழியாக தப்பிச்சு வெளில போயிருக்கலாம். அந்த டிராகனுமே அதை தான் எதிர்பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவங்க போல, ஏன்னா இவங்களோட கைதானே இப்போ ஓங்கி இருக்கு, எதிர்த்து அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனால் அந்த ஒரு எம்பரர் ஆர்டிஃபேக்ட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டிவைன் ஸ்பிரிட் இருக்குங்க. இவங்களே இப்போ தான் அதை சென்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த எம்பரரை அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் அவனுடைய கவனம் எங்கடா இருக்குன்னா நம்ம டிராகன் மேலே தாங்க இருக்குது. அங்கே இருக்க அந்த ஜே டிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறான். நம்ம ஹீரோவும் கஷ்டப்பட்டு தடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. இருந்தாலுமே இவங்களால பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அந்த ஒரு வெப்பனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க பவர் லெவல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிவைன் ஸ்பிரிட் கண்முழிக்குதுங்க. அந்த இடத்துல ஸ்பேஸ் அண்ட் டைம் அப்படிங்கிறத ஃப்ரீஸ் பண்ணிடுது. வெளியில் வந்து அது என்ன பண்ணுது, நம்ம லின்ஃபங்கை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இவ்வளோ நேரம் ஒருத்தன் ஆட்டம் போட்டான்ல அவனை ரொம்ப ஈஸியாக முடிச்சு விட்டுச்சு. அவன் ஆக்சுவலாக எம்பரர் லெவலில் இருக்கிற ஒருத்தன் அவனை இவ்வளோ ஈஸியாக சாகடிக்குது அப்படின்னா இந்த ஸ்பிரிட் என்ன லெவலில் இருக்கும். இப்போ அந்த ஸ்பிரிட் என்ன பண்ணுது, தன்னை தானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குதுங்க. பண்ணிட்டு என்ன சொல்லுது நம்ம லின்ஃபங் கிட்ட, அந்த ஆன்செஸ்டர் உன்னை சூஸ் பண்ணதுக்கு காரணமே உடம்புல இருக்க எம்பரர் பிளட் லைன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அந்த ஸ்பிரிட்டுக்குமே அடிபட்டிருக்க போல, அது இன்னும் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகலை. அது என்ன சொல்லுது, ஒரு வாட்டி நான் இன்டர்ஃபியர் பண்ணதுக்கே பல வருஷம் எனக்கு ரெஸ்ட் வேணும், ஸோ இதுக்கு மேலே நீங்களே ஹேண்டில் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்பிரிட் அங்கேருந்து போயிடுச்சு. இப்போ இந்த கிழவன் இருக்குல்ல, இதுக்கு பயங்கரமான கோவங்க. ஏன்னா ஆன்செஸ்டரும் செத்து போயிட்டான், இவருடைய 10,000 வருஷம் கல்டிவேஷனும் வீணா போச்சு. ஸோ சாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சார் என்ன முடிவு பண்ணுறாருனா, தன்னைத்தானே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கிறவங்களையும் சேர்த்து சாகடிக்கணும்னு முடிவு பண்ணுறாப்புல. ஆனால் இவர் அதை செய்யறதுக்கு இவருக்கு அந்த ஸ்பிரிட் வேணும். அந்த ஸ்பிரிட்டை இவன் கூப்பிட்டு பார்க்குறான், வரமாட்டேங்குது. அது எப்படி வரும், அது மேலே தான் நம்ம பறவை உட்காந்துக்கிட்டு இருக்க. நம்ம டிராகனுக்குலாம் சிரிக்கிறதா அழுவுறதானே தெரியல, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கு. இவன் பார்க்குறான், என்னோட வெப்பன் ஸ்பிரிட்டை என்னடா பண்ண அப்படிங்கிறான். அது பார்க்குது, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் குழந்தைங்களை நீ ஹர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதுவுமே திரும்ப அடிக்கலான்னு பார்க்குதுங்க. பட் ஆனால் அதால் முடியல. ஒரு வழியாக நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ளே வந்து இவன் கதையை முடிச்சு விட்டான். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டார்க் எனர்ஜி ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நம்ம ஆளுங்க அதை ஈஸியாக விட்டு போயிடுவாங்களா என்ன. இவங்க அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கே க்ளோன் பாடி இருக்குல்ல, நம்ம பறவை போய் பேசுதுங்க. அந்த க்ளோன் பாடிக்கு சரியான கோவம் இதை பார்த்த உடனே. ஆக்சுவலாக அந்த ஃபர்னஸ் இருக்குது பாருங்கள், அந்த ஃபர்னஸ் கூட நம்ம பறவையை போட்டு செம்ம அடி அடிக்குது. கிட்டத்தட்ட 7 நாள் நம்ம பறவையை வச்சு செஞ்சுருக்க அந்த ஒரு ஃபர்னஸு. நம்ம டிராகன் ஹீரோ கிட்ட என்ன சொல்லுது, இந்த ஒரு பிரிசன் இருக்கு இல்லையா, இதையுமே பியூரிஃபை பண்ண சொல்லுதுங்க. இவன் ட்ரை பண்ணுறான், பட் ஆனால் அதை ரெசிஸ்ட் பண்ணுது. காரணம் என்னன்னா, நம்ம ஷாவுத்தியன் அந்த ஒரு வெப்பன் ஸ்பிரிட்டை வச்சு செஞ்சிடுச்சு இல்லையா. நம்ம டிராகன் சொல்லுது, நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த ஸ்டூபிட் பேர்டு ஒன்று ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட அது சரண்டர் ஆயிடுச்சு. இப்போ இவங்க டார்க் பிரிசன்லேருந்து வெளியில் வந்துட்டாங்க. வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, ஒருத்தனை பிடிச்சி வச்சிருந்தாங்கல்ல அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. டேய் லின் கிளான் மெம்பர்ஸ்லாம் எங்கடா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் என்ன சொல்கிறான், எனக்கு சத்தியமாக தெரியாது அப்படிங்கிறான். நம்ம பறவை கேட்குது, உண்மையாக உனக்கு தெரியாதா அப்படிங்குது. இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அவனுடைய மெமரிஸ் எல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்குறா. ஆனால் அந்த மெமரிஸில் அந்த லீடரோடைய ஒய்ஃபோட மெமரிஸ் தான் அதிகமாக இருக்குது. உண்மையாகவே இந்த நாய்க்கு எதுவும் தெரியாது போல. ஸோ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அப்போ அந்த லார்டையே பிடிச்சி விசாரிச்சுக்கலாம் அப்படிங்கிறான். நம்ம டிராகன் என்ன கேட்குது, டேய் உண்மையாகவே நீ போக போறியா அப்படின்னு கேட்குது. ஏன்னா அவன் போக போகிற இடம் அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சர். அந்த இடத்துல ஃபேர் எம்பரர் லெவலுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அவ்வளோ ஈஸியாக உள்ளுக்குள்ளே போக முடியாது. இவன் என்ன சொல்கிறான், என் லின் கிளான் மேலே அவங்க கையை வச்சது மிகப்பெரிய தவறு. அவன் எவ்வளோ வேணா ஸ்ட்ராங்காக இருக்கட்டும், எங்கள் ஆட்கள் மேலே கையை வச்சால நான் போயே தான் ஆகணும் அப்படிங்கிறான். இன்னொரு பக்கத்தில் அந்த லார்டும் அவனோட கிராண்ட் ஃபாதரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் என்ன சொல்கிறான், இதுக்கு முன்னாடி கொடுத்த ரிப்போர்ட் வந்து தப்பாக இருந்துச்சு, லின்ஃபங் இறந்து போயிட்டான்னு சொன்னீங்க, அங்கே போய் பார்த்தா உயிரோட இருக்கான், நல்ல வேலை நான் இன்வெஸ்டிகேட் பண்ணேன் அப்படிங்கிறான். ஸோ ஆல்ரெடி அவன் வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கிறான். அந்த கிராண்ட் ஃபாதர் என்ன சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு அவன் ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே வந்துட்டான் அப்படிங்கிறாரு. என்னையா சொல்கிற அப்படின்னா, ஆமாம் இப்போ தான் ஒரு ரிப்போர்ட் வந்தது. அந்த ரிப்போர்ட்டில் என்ன போட்டிருக்குன்னா, அந்த டிராகன் கிளான் வந்து மொத்தமாக அழிஞ்சு போயிட்டாங்க, அந்த டார்க் பிரிசனே டிஸப்பியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. இவன் என்ன கேட்குறான், அந்த ரிப்போர்ட்டெல்லாம் நம்ம நம்பலாமா அப்படின்னு கேட்குறான். ஏன்னா ஏற்கனவே அடி வாங்கின அனுபவம் போல.
அந்த கிராண்ட் ஃபாதர் என்ன சொல்றாரு, எனக்கு வந்த ரிப்போர்ட் படி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் லின் ஃபங் அந்த ஆள் கூட்டு போனா அவனோட கிளானுக்கு. திடீர்னு அவன் செத்துட்டான் அப்படிங்கிற நியூஸ் மட்டும் தான் வருது. அந்த டார்க் பிரசனும் காணாம போயிடுச்சே. கண்டிப்பா இந்த ரிப்போர்ட் உண்மைதான் அப்படிங்கிறாரு. அவன் என்ன சொல்றான், இந்த டார்க் பிரசன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங். அதாவது ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேரி லெவல் எம்பரரா இருந்தா கூட தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப லின்ஃபங் மட்டும் தனியா போயிருந்தானா எப்படி அவனால் தப்பிச்சு வந்திருக்க முடியும்? எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறான். மொத்தத்தில் அவன் என்ன கேட்குறான், நம்ம எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும், நம்ம பிளானை மாத்திக்கலாமா, தேவையில்லாம எதுக்கு அவனை நம்மளோட எதிரியா மாத்திட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்குறான். ஆனா இந்த ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா இவங்க நினைச்சா கூட நிறுத்த முடியாதுங்க. ஏன்னா இதை இவங்களா பண்ணல. இவங்களுக்கு பின்னாடி பல ஏன்ஷியன் கிளான்ஸ் இருக்காங்க. அவங்க தான் வந்து இவங்களை இதை பண்ண சொல்றாங்க. இவங்களோட உலகம் அப்படிங்கிறது அழிஞ்சு போச்சு. இவங்க இருக்கிறதே இந்த ஒரு டார்க் வேர்ல்ட்ல ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எவ்வளோ காலத்துக்கு இங்கேயே இருக்க முடியும்? அந்த ஏன்ஷியன் கிளான்ஸ் ஒவ்வொன்றுமே பல பிளான்ஸ் அப்படிங்கிறத போட்டு வச்சிருக்கான். ஏன்னா அவங்களோட ஃபியூச்சர் அவங்க செக்யூர் பண்ணணும் இல்லையா? இப்போ இவங்க எல்லாருக்கும் கேள்வி என்னன்னா, நம்ம லின் ஷாவோத்தினோட சண்டை எங்கே போய் முடிஞ்சது, அது தெரிஞ்சுக்கலன்னா அவங்களுக்கு மண்டையே வெடிச்சிடும். ஸோ அவங்களோட சண்டையில் இவங்களை பார்த்தீங்கன்னா பகடக்காயாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்களால அதை தடுக்க கூட முடியாது. அந்த கிராண்ட் ஃபாதர் என்ன சொல்கிறாரு, நீ ஆட்களை அமிச்சு அவனை வந்து வேவு பார்த்துக்கிட்டே இரு, மிஸ் பண்ணுறாதீங்கடா, சீரியஸாக பண்ணுங்கடா அப்படிங்கிறாரு. நம்ம ஆட்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனால் அங்கே ஒரு ஃபார்மேஷன் இருக்குங்க. அந்த ஒரு பேரியர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உடைக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. நம்ம ஷாவத்தன் என்ன சொல்லுது, நீங்கள் 2 பேர் ஒன்று சேர்ந்து உடைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே உள்ளுக்குள்ளே போயிடலாம் அப்படிங்குது. ஆனால் பிரச்சனையே இவங்க உடைச்சதுக்கப்புறம் ஈஸியாக உள்ளுக்குள்ளே போயிட முடியுமா? வேறு ஏதாவது பிரச்சனை வரும் இல்லையா? எப்படி பார்த்தாலும் லின் ஃபேமிலி உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ளே நம்ம போய் தான் ஆகணும். நம்ம ஹீரோ கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறத பார்த்துட்டு இந்த பொண்ணு போய் சமாதானப்படுத்துகிறாப்பா. இப்போ அந்த இடத்துல வேற ஏதோ ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு குட்டி பொண்ணு நிறைய பேர் தொத்திட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக அந்த குட்டி பொண்ணு வந்து சாதாரண பொண்ணு கிடையாது. அவள் வந்து பட்டர்ஃப்ளை கிளானை சேர்ந்தவளாமா. நம்ம டிராகன் சொல்லுது, ஒரு காலத்தில் அவங்க கிளானில் பார்த்தீங்கன்னா ஃபேரி எம்பரர் இருந்தாங்களாம். அவங்க எல்லாமே கிரேட் வேர்ல்டில் சேர்ந்தவங்க. மொத்தமாக அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் நினச்சிட்டு இருந்திருக்கு. இந்த இடத்துல அவங்க சர்வை பண்ணிட்டு இருப்பாங்க நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்குது. நம்ம டிராகன் என்ன சொல்லுதுன்னா, அந்த பொண்ணு மேலே ஒரு ஆரா இருக்கிறத இதால் ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் அந்த ஆரா வேற, அந்த பொண்ணுடைய ஆரா வேற. அதாவது அந்த பொண்ணு வந்து ரீஇன்கார்னேட்டட் பாடி கிடையாது. அவள் மேலே அந்த ஒரு சோல் இருக்குது. இது எப்படி சாத்தியம்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம பறவை கத்திக்கிட்டு இருக்கு, டேய் இப்படியே பேசிட்டு இருந்தீங்க, அந்த பொண்ணு செத்து போயிடுவா, சீக்கிரம் காப்பாத்துங்க அப்படிங்குது. அதுக்கேற்ற மாதிரி அவள் சண்டை போட்டுட்டு இருக்கா இல்லையா? ஆப்பனண்ட் எல்லாமே உல்ஃப் கிளான் போல தெரியுது, பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இந்த பொண்ணால் சமாளிக்க முடியல. அவள் உடம்புக்குள்ள இருந்து ஒரு ரெட் கலர் லைட் அப்படிங்கிறது வெளியில வருதுங்க. அந்த லைட் வந்து அட்டாக் பண்ணி பார்க்குது. ஆனாலுமே இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அவளோட பிளட் லைன் எனர்ஜி அப்படிங்கிறத பேர்ன் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. கரெக்டாக அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ளே வராங்க. வந்து அவன் என்ன சம்பவம் பண்ணான் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.